வணக்கம் நண்பர்களே. 2024 டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேதக்கடவுள் அறியப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதற்கான விடை இந்திரன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிற விவரங்கள் என்னங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு டிஎன்பிஎஸ்சி கேள்வி ஒன்று படித்து அதோடைய விடை சொல்லிவிட்டு அது தொடர்புடைய மற்ற விவரங்களை நான் எப்போவுமே சொல்லுவேன். அப்படி சொல்லும்போது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 3லேருந்து 4 டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் அதில் தொடர்ச்சியாகவே நமக்கு கிடைக்கிற மாதிரி தான் நான் இந்த எப்போவுமே ஒரு காணொலியை உருவாக்குவேன். சரிங்களா? இப்போ இந்த காணொலியில் பார்த்திங்கன்னா, நகரங்களை அழிப்பவர் என்று வேத கடவுளாக அறியப்படுகிறவர் இந்திரன். சரி, இப்போ இந்த கேள்வியில் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு இந்திரன் அப்படின்ட்டு. நமக்கு வேத கடவுள் அப்படிங்கும்போது இது ஆரியர்களுடைய வேத கடவுள் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இப்போது நகரங்களை அழிப்பவர்ங்கிற போது அந்த நகரங்கள் யாரோடது அப்படிங்கிற விவரங்களை இந்த காணொலியில் நம்ம கேட்கணும், புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? முதல்ல 1920கள் வரைக்கும் நமக்கு இந்து சமவெளி நாகரிகம்னு ஒரு நாகரிகம் இருந்ததே இந்திய மக்களுக்கும் இந்திய வரலாற்று அறிஞர்களுக்கும் தெரியாது. சரிங்களா? அது வரைக்கும் இந்திய வரலாற்று அறிஞர்கள், இந்திய தலைவர்கள் எல்லாருமே வேதகால நாகரிகம்தான் இந்தியாவில் தோன்றிய முதல் நாகரிகம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அவர்களுடைய நினைப்பே என்னென்னா, ஆரியர்கள் வந்த பிறகு தான் இந்தியாவில் பண்பாடு நாகரிகம்லாம் உருவாச்சு. அதற்கு முன்பு வரை எந்த நாகரிகமும் இந்தியாவில் உருவாகலை. ஒரு காட்டுவாசியாக தான் இருந்திருப்பாங்க. ஒரு சிம்பிளான ஒரு நாகரிக மக்களாக தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துடைய மனநிலையும் இருந்தது. ஆனால் எப்போ சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போதே இந்த எண்ணம் அழிஞ்சிருச்சு. சரிங்களா? பல பேர்த்துக்கு அழிஞ்சிருச்சு. சில பேர் ஏற்றுக்க கூட முடியல. ஆனால் உண்மை என்னென்னா, அதுக்கப்புறம் பின்னாடி நிறைய பேர் அதை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் தான் முதல்ல உருவான நாகரிகம்னு ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ கூட சொல்கிறேன், சிந்து சமவெளி நாகரிகம் தான் இந்தியாவில் முதலில் தோன்றிய நாகரிகமாக இருக்குமா அப்படின்னா, என்னை பொறுத்தளவுக்கு அது முதலில் தோன்றிய நாகரிகமாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதற்கும் முன்பு ஏதாவது ஒரு நாகரிகம் தோன்றியிருக்கும். இப்போ வரைக்கும் நமக்கு விட தெரியல. சரிங்களா? இப்போ வரைக்கும் இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால் இதை நம்ம ஏற்றுக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது நாகரிகம் தோன்றியிருக்கோம், அதை பிற்காலத்தில் யாராவது ஒருத்தர் கண்டுபிடிப்பாங்க. சரி, இப்போ இந்த டாபிக் வருவோம். இந்த நகரங்களை அழிப்பவர் அப்படிங்கிறதுல அதற்கப்புறம் என்ன, நம்ம இந்த வேத கடவுளில் நகரங்களை அழிப்பவர்ங்கிறது எங்கே இருக்குன்னா வேதங்களில் இருக்குது. சரிங்களா? வேதங்களில் நகரங்களை அழிப்பவர் அப்படின்னு புரந்திரா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது வேதங்களில். இந்த புரந்திரா அப்படின்னாவே நகரங்களை அழிப்பவர், அதாவது கோட்டைகளை அழிப்பவர் அப்படிங்கிற ஒரு பேர். அந்த பேர் யாருக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா இந்திரனுக்கு தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்திரன் தன்னுடைய ஆரிய மக்களுக்கு எதிரிகளுடைய நகரங்களை அழித்து இவருக்கு மேய்ச்சல் நிலம் உருவாக்கி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம்தான் அந்த பொருளில் இருக்குது. முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுங்க, சிந்து சமவெளிய நாகரிக மக்கள் நகர நாகரிகத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் கிராமம் கூட கிடையாது, நகர நாகரிகம். அவர்கள் மேம்பட்ட நகர நாகரிகம். சிந்து சமவெளிய மக்களுடைய தனி சிறப்பே என்ன அப்படின்னா, நகர நாகரிகங்கள் மட்டும் இல்லை, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ், கழிவுநீர் அவங்களோட திட்டமிடல் ரொம்ப ஆச்சரியப்படப்பக்க ஒரு திட்டமாக இருந்திருக்கு. இதுதான் முக்கியமான சிறப்பு. ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் தான் சிந்து சமவெளி நாகரிகங்கள் மக்களை மற்ற நாகரிகங்கள்லேருந்து தனித்தன்மையாக காட்டுது. ஸோ இந்த இந்திரன் ஆரியர்கள் உள்ளே வரும்போது இவர்களுக்கும் சிந்து சமவெளிய நாகரிக மக்களுக்கும் ஏற்பட்ட போர்க்களை பற்றிய விவரங்கள்லாம் வேதங்களில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க, கன்ஃபார்மாக இல்லை, இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த நகரத்தையே அழித்தது ஆரியர்களுடைய படையெடுப்பு தான் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதற்கான முக்கியமான சாட்சி என்னென்னா, மொஹஞ்சதாரோவில் பார்த்திங்கன்னா நிறையா மக்களுடைய உடல் எலும்புக்கூடு நிறைய கிடச்சிருக்கு. அது அவங்க எல்லாம் நிறையா பேர் ஒரே இடத்துல செத்ததுக்கான அறிகுறிகள்லாம் இருந்திருக்கு. ஸோ போர்னால தான் இவங்கெல்லாம் இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அப்படியா இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லை. கிளைமேட்டிக் சேஞ்சினால தான் சிந்து சமவெளி நாகரிக மக்கள் சிதறிட்டாங்க அந்த இடத்துல இருந்து. அவருக்கு ஒன்று கங்கை சமவெளிக்கு போயிட்டாங்க, இல்லைன்னா தென்னிந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் வரலாற்றறிஞர்களுக்கு சொல்கிறாங்க.
அதனால் இந்த வேதத்துலேருந்து இந்த நகரங்களை அழிப்பவருங்கும் போது அந்த நகரங்கள் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை சார்ந்த நகரங்களாக இருக்கும், அவர்களுடைய கோட்டைகளாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா சில பேர் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னென்னா அவர்கள் சொல்கிறது ஆரியர்களுடைய பூர்வீக இடம் எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த நகரங்களை அழிப்பவருங்கிறதுல அந்த நகரங்கள் எந்த நகரம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு சில விளையாட்டறிஞர்கள் சொல்கிறாங்க. அவங்க எந்த இடத்த சொல்கிறாங்க அப்படின்னா இவர்கள் வந்து மத்திய ஆசியாவிலேருந்து வந்தவர்கள் ஆரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய ஆசியாங்கிறது வந்து இப்போ இருக்கிற தஜிகிஸ்தான், மங்கோலியா அந்த பகுதியை சார்ந்தது. அதாவது ரஷ்யாவுடைய பகுதிகளை சார்ந்தது. ஸ்டெப்பி புல்வெளிகள்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா. சரிங்களா? இந்த ஏரியாவிலேருந்து வந்தவர்களாக இருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு தான் ஆதாரங்கள் அதிகமாக இருக்குது. மத்திய ஆசியாவிலேருந்து வந்தவர்னு சொல்கிறக்கு ஆதாரங்கள் நிறையா இருக்குது. ஆனால் சில இந்திய தலைவர்களே முக்கியமாக பார்த்திங்கன்னா பாலகங்காதர் திலக் வந்து ஆரியர்களோட பூர்வீக இடம் வந்து வட துருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஆர்டிக் பகுதி தான் அவர்களுடைய பூர்வீகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அவர் எதுக்கு ஆதாரமாக என்ன சொல்கிறாங்கன்னா வேதங்களில் பார்த்திங்கன்னா நீண்ட இரவும் நீண்ட பகலும் இருக்குது. ஒரு இரவு ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பகல் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற குறிப்புகள்லாம் வேதங்களில் இருக்குதுன்னு பாலகங்காதர் சொல்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆர்டிக் பகுதிகளில் இப்பவும் பார்த்திங்கன்னா 6 மாதம் நைட்டாக இருக்கும், 6 மாதம் டேவாக இருக்கும். அது வந்து எர்த்தோடைய பூமியோடைய சுழற்சி மூலிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நார்வே, ஸ்வீடன் போன்ற பகுதிகளில் சில இடங்களில் பார்த்திங்கன்னா 6 மாதம் ராத்திரி 6 மாதம் பகல் இருக்கும். அந்த விஷயத்தை தான் வேதங்களில் குறிப்பிடுறாங்க. ஸோ வேதங்களில் குறிப்பிடுறபடி பார்த்தா ஆரியர்களோட முக்கியமான இடம் வந்து வடதுருவமாக இருக்கும், அவர்கள் வந்த இடம் வடதுருவமாக இருக்குன்னு நான் யார் சொல்கிறா பாலகங்காதர் திலக் சொல்கிறாரு. இது ஒரு டிஎன்பிசியில் கேள்வியாக கேட்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொருத்தர் சொல்கிறாரு சுவாமி தயானந்த சரஸ்வதி, அதாவது ஆரிய சமாஜை உருவாக்கியவர். அவர் என்ன சொன்னார்னா திபெத்லேருந்து வந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் திபெத்லேருந்து இருக்கிற ஆதாரங்கள் போதிய ஆதாரங்கள் கிடைக்கல. அதனால் அது யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ஒரு ஐரோப்பியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான காரணம் என்னென்னா ஒட்டகம், புலி, யானை போன்ற ஆசிய விலங்குகள் வந்து ஆரியர்களுக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன நகரங்களே அழிப்பதில் அந்த நகரங்கள் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்கிறேன். ஆனால் வேறொரு இடத்துல அது குறிப்புகள் இருக்குங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். சரி, அது என்னங்கிற அடுத்த காணொலி கேட்கலாம். நன்றி, வணக்கம்.